அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை சுட்ட நபர் மற்றும் அவர் பயன்படுத்திய ஸ்னைப்பர் வகை துப்பாக்கி குறித்த தகவல்களை FBI அமைப்பு வெளியிட்டுள்ளது. பென்சில்வேனியா மாகாணத்தில் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அவரை ஒரு மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டார். நல்ல வேளையாக ட்ரம்பின் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த துப்பாக்கி குண்டு ட்ரம்பின் காதை கிழித்துச் சென்றது. ட்ரம்பை சுட்ட அந்த மர்ம நபரை உடனடியாக செக்யூரிட்டி சுட்டுக் கொன்றார். FBI விசாரணையில் அந்த நபரின் பெயர் தாமஸ் மேத்யூ குரூஸ் என்றும் அவர் பென்சில்வேனியாவிலிருந்து 40 மைல் தொலைவில் இருக்கும் பெத்தேல் பார்க் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. 20 வயதான குரூக்ஸ் வெட்ட வழியில் இருந்தபடி மேடையை குறிவைத்து தாக்கியதும் அவர் 10இல் ஒரு அமெரிக்கர் பயன்படுத்தும் ஸ்னைப்பர் வகை துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த வகை துப்பாக்கி பொதுவாக வேட்டையாடுவதற்கும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. எதற்காக மேத்யூ குரூக்ஸ் ட்ரம்பை சுட்டார் என்பதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது என்றும் FBI தெரிவித்துள்ளது. இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதால் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்கள் யாரிடமேனும் இருந்தால் அவை குறித்து புகைப்படங்கள் அல்லது வீடியோவை பகிரவும் என்று FBI கேட்டுக்கொண்டுள்ளது.